அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இதில் நீங்கள் பார்க்க போகிறது ரேணுகா சாயோட எக்கச்சக்கமான மிராக்கிள்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எந்த விஷயமானாலும் ரேணுகா சாயி வந்து இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிடுவாள். அதே மாதிரி அவளுக்குன்னு மட்டும் இல்லை, அவள் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் யாருக்கு பிரச்சனைனாலும் ரேணுகா சாயி உடனே இங்கே வந்து நம்மள்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுடுவாள். அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதான் சுவாமி மேலே நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எங்கே சுவாமி இருக்காருன்னு பார்க்குறத விட நம்ம உணர்றோம் இல்லையா ஒரு இடத்துல. அவள் இங்கே வந்திருக்கா, வாராகி ஹோமம் இங்கே நடந்தது இல்லையா, அப்போ இங்கே வந்து பார்த்துருக்கா. வந்துட்டு அதில் கலந்துண்டு அவளால் என்ன முடியுமோ அந்த யாகத்துக்கு கொடுத்துட்டு போவாள். இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன். வெரி டிவோட்டட் பர்சன். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சிலவா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லேசாக விட்டுடுவாள். ஆனால் இவன் அப்படி கிடையாது, ரொம்ப சின்சியராக அந்த விஷயத்தை அப்பவே பண்ணுவாள். அதே மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுவாள். காண்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாள். அதே மாதிரி நைட்டு நம்மளை கூப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா, ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா உடனே வாய்ஸ் மெசேஜோ இல்லைன்னா டைப் பண்ணி மெசேஜை சாய்ராமுக்கு அனுப்பி விட்டுடுவாள். அப்புறம் சாய்ராம் வந்து கார்த்தால எனக்கு நான் சுவாமி கும்பிட போகும்போது கரெக்டாக என்கிட்ட கொண்டு வந்து கையில் கொடுத்துருவார். ரேணுகா சாய் அனுப்பியிருக்கான்னு. நம்ம ரெகுலராக பண்ணுற டிவோட்டிஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அவள் எல்லாருமே ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுவாள், இமீடியட்டாக கிடச்சிடுறது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அதே மாதிரி விஷாலினி சாய் எனக்கு கூப்பிட்டுருந்தா. வீட்டு வாசலில் சாமியோட ஊர்வலம் வரதான். வரும்போது அங்கே நம்ம பூஜைக்காக எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, வெத்தலை பாக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அர்ச்சனைக்காக. எடுத்துகிட்டு போகும்போது இவா சொல்லியிருக்கா, என்னோட பிரச்சனை உனக்கு தெரியாதா முருகா அப்படின்னு சொல்லியிருக்கா. முருகன்ட்டேருந்து டப்புன்னு பூ விழறதான். உடனே ஃபோன் அடித்து எனக்கு சொல்கிறா, சாய்ராம் முருகனோட பூ எங்கே இருந்ததுன்னே தெரில, நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது டப்புன்னு விழுந்துடுது, நான் அப்போ தான் சாயோட மந்திரத்தை சொல்லிகிட்டே போனேன் அப்படின்னு சொன்னான். எதனால் எப்படின்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கூடவே இருக்கார் பாருங்க. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு சமீட்சையில் நம்மளை உணர்த்துறார் பாருங்க சுவாமி. அங்கே தான் நிற்கிறார். ஆக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரேணுகா சாயை பற்றி, அவளுக்கு நடந்த பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ், ஒவ்வொருத்தருக்காகவும் அவள் பிரார்த்தனை பண்ணோன்னே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கா. நீங்கள் அதை முதல்ல கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹா. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹா. ஓம் சாய்ராம். நான் திருவான்மியூர்லேருந்து ரேணுகா பேசுகிறேன். ஜோதி சாய் அவங்க நடத்துகிற ஹோமம் எல்லாம் பற்றி எனக்கு யூடியூப் மூலமாக ஒரு 6 months முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க வந்து இந்த ஹோமம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. நான் வந்து லக்ஷ்மி குபேர யாகம், வாராகி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், இந்த மாதிரி எல்லா ஹோமத்துலேயும் சங்கல்பம் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச ஹோமத்துக்கு நான் நேர்லையும் போயிடுவேன். அவங்க வந்து சிறப்பாக ஹோமம் பண்ணுறாங்க. அதில் கலந்துட்டு வந்தாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ஹோமம் நடத்துகிறத மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாபா வந்து சில உத்தரவுகள்லாம் கொடுக்குறாரு. சங்காபிஷேகம் பண்ணாங்க 48 நாள். இப்போ வந்து புதிய அபிஷேகத்துக்கு அவங்களுக்கு உத்தரவு வந்து நடத்திட்டு இருக்காங்க. நான் அவங்களோட ஜோதி சாயோட அடிக்கடி ஃபோனில் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூட் அப்செட்டாக இருக்கும் போதெல்லாம் அவங்க கிட்டக்க நான் காண்டாக்ட் பண்ணி பேசுவேன். அவங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. சிலது வந்து பாபாவே சொல்லி சிலதெல்லாம் உணர்த்துவார். அதெல்லாம் எனக்கு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவங்கக்கிட்ட பேசுனா, ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். அது அவங்கக்கிட்டக்க பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் என்னோடய லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி நான் உங்ககிட்டக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப்லேயே மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, எங்கள் மதர்-இன்-லா நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 3 months முன்னாடி திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. இப்போ கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 10 days இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில மெடிசன்ஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க இருக்கிற வரைக்கிட்டும் அப்படியே இருக்கட்டும், விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, நாங்கள் வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிற தொட்டு அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசணும். அவங்க வந்து முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருப்பாங்க,
என்னோட கடைசி காலத்தில் நான் உங்ககிட்ட தான் வருவேனே சொல்லிட்டு இருப்பாங்க, சென்னைக்கு ஆசைப்படுவாங்க, அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் சரி டாக்டர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். டாக்டர் வந்து அது வேண்டவே வேணாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண அவங்களால உடம்பு கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் சென்னை வந்துட்டோம். ஒரு 3 டேஸ்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணி என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. இங்கே இருந்த டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணோம், அவங்களும் அதே தான் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள், இந்த மாதிரி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன்னு. அப்போ நான் ஜோதி சாய் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோடய சுச்சுவேஷன் பற்றிலாம் சொன்னோம். அவங்களுக்கு உடனே என்ன சொன்னாங்க, பாபா உங்களுக்கு வந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து உங்களோட வச்சுக்க சொல்கிறாரு, நீங்கள் அதனால் தைரியமாக போய் அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்போதுமே என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அப்புறம் அடுத்த நாளே நாங்கள் வந்து சரி பாபாவோட நம்மளுக்கு உத்தரவு வந்திருக்குது, அதனால் அவர் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வேண்டிட்டு நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் காரில் படுக்கிறதுக்கு. அப்புறம் உட்காந்துட்டு வருவாங்க. அங்கே கோயம்புத்தூர் இருக்கிற வரைக்கும் அவங்க ரூம்லேருந்து ஹாலுக்கு கூட வர முடியாத நிலமையில தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் 10 hours அவங்க ட்ராவல் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களால் இவங்க வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அவங்க அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரியே உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் பாரு. அவங்களுக்கு வந்து அவங்களோட சுச்சுவேஷன் இந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால் வந்து அங்கெல்லாம் லிக்விடு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்தவங்க 3 வேளையும் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அப்படின்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட கேட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிக்க விஷயமோ அதை பற்றி பேசுவோம். அவங்கள்ட்டையும் நல்லா ஜோக்காக பேசுகிறது, டிவியெல்லாம் நம்ம பார்க்குறது, அவங்கள வந்து எவ்வளோ சந்தோஷம் எங்களால் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் அதுக்கு தான் நீங்களாம் தான் என்னை நல்லா பார்த்துப்பீங்க தான் நான் இங்கே சென்னைக்கு வரணுன்னே சொன்னேன். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நான் எனக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பாபா கிட்ட கேட்டதெல்லாம் அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், ஊசி போட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனாக வராமல் அவங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மட்டும் எங்களுக்கு பாபாவுக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம். அதேமாரி அவங்க எங்களோட வந்து ஒரு 1 month இருந்தாங்க. ஆனால் முதல் நாள் கூட அவங்களுக்கே தெரியல அடுத்த நாள் இதாக போகிறோம் அப்படின்ட்டு. நல்லபடியாக இருந்து அடுத்த நாள் வந்து அமைதியான முறையில் எந்த பெயினும் எதுவுமே இல்லை, அவங்களே அப்படியே அமைதியாகவே இறந்துட்டாங்க. எங்களுக்கு அதுவும் அவங்க இறந்தது பெரிய மனசு கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் சரி பாபாவை வந்து எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து அவங்கள இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக அவங்க இருக்க வச்சது வந்து எங்கள் லைஃப்பில் எங்களால் மறக்க முடியாது. நாங்கள் ஜோதி சாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஜோதி சாய் வந்து ஹோமம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய பாபாவோட அருள் இருக்குது, உத்தரவு நிறைய கொடுப்பாரு. சங்காபிஷேகம் பண்ண சொன்னாங்க, இப்போ வந்து உதிய அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் யாருக்கு வேணாலும் நம்ம ப்ரேயர் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டா போதும், அவங்க பாபாக்கிட்ட வந்து ப்ரேயர்லாம் வைப்பாங்க. அவங்க இப்போ என் டாக்டருக்கு கூட அவள் ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தா, அதனால் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருந்தா. ஒன்றும் சரியாக கிளிக் ஆகலை. ஜோதி சாய் அவங்ககிட்ட பேசினேன், அவங்க கிட்டக்க ப்ரேயர்லேயும் வைக்க சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பாபா வந்து உங்களை 9 பிரதோஷம் போயிட்டு வர சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. நான் 4 பிரதோஷம் தான் அவங்க போயிட்டு வந்தேன். அதற்குள்ளாரையே அவளுக்கு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட உதய அபிஷேகம் பண்ணும்போது கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு
மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போயிருந்தாங்க. அங்கே போய் நிறைய எல்லா இதுவும் பார்த்தம்போது மாமோகிராம் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. அப்புறமேல இவங்க கிட்டக்க ஜோதிசாய் அவங்களுக்கு சொல்லிவிட்டு உதய அபிஷேகம் பண்ணுறதில் ப்ரேயரில் அவங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்கிட்ட நாளைக்கு நாங்கள் போகிறோம், அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரேயரில் அவங்களுக்கு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். டாக்டர் பார்த்துட்டு நார்மலாக இருக்கேம்மா, இது ஏன் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டாங்கன்னு எனக்கே தெரியல, ஏன் இது இப்படிலாம் உங்களுக்கு சொன்னாங்கன்னே எனக்கு புரியல, உங்களுக்கு நார்மலாக இருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னாங்க. எங்களுக்கு அன்னைக்கு இருந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணுக்கு வந்து விளையாடும் போது அடிபட்டுருச்சு, ஏர்லைன் கிராக் ஆகி 1 month தான் நடக்காமல் இருந்தா. இப்போ ரீசெண்டாக 4 days பிஃபோர் அவள் பாத்ரூமில் வேற வழுக்கி விழுந்துட்டா. கை காலெல்லாம் அடிபட்டுருச்சு, தலையில் அடி, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு அழுதுட்டு இருந்தாள். அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் உடனே நம்மளுக்கு தான் ஜோதிசாய் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உதய அபிஷேகத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஹெட்டுக்கு ஒரு சிடி, கைக்கு சிடி, 5 எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறாங்க. மேஜர் ப்ராப்ளமோ ஃப்ராக்சரோ எதுவுமே இல்லை. ஹெட்லேயும் எந்த ப்ராப்ளமும் எதுவும் கிடையாது, எல்லாம் நார்மலாக இருக்குது. இது சாதாரண ஸ்வெல்லிங்கு, இந்த ரத்தம் கட்டி இருக்குது, இந்த மாதிரி தான். 1 week மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தால் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நடக்கிறத பார்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். நாங்கள் ஜோதிசாய் அவங்க ஃபேமிலியே ரொம்ப பயபக்தியோட தான் எல்லா பூஜைகளும் ஹோமம் எல்லாம் செய்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவே இருக்குது. பாபா அவங்களுக்கு நிறைய உத்தரவு கொடுக்குறதும் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை செஞ்சுட்டு வராங்க. அவங்க ஜோதிசாய் ஃபேமிலியே நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாயி. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கும் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு எப்போவுமே நல்ல வழி காட்டட்டும், எல்லாமே நல்லது நடக்கட்டும், வாழ்வு சிறக்கட்டும். எப்படி இருந்தது பார்த்தேளா? எத்தனை விஷயங்கள் 1 by 1 சொல்கிறா பாருங்க. வா மாமியாரோடது, வா பொண்ணோடது, பக்கத்தாத்தில் நடந்தது, எல்லாருக்கும் செய்வாவோ. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவள் மற்றவாளுக்கு செய்ய அவளுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் உண்மை. 24 hours நடந்துடும் அவளுக்கு ஒரு விஷயம். இதே மாதிரி தான் சுப்லக்ஷ்மி சாய்க்கு நடக்கும்போதும் இதே மாதிரி தான் 24 hours நடந்தது. ஆனால் அவள் பையனுக்காக இப்போ பிரார்த்தனை வச்சுட்டுருக்கா. நான் அந்த பிரார்த்தனையை வச்சுட்டே தான் இருக்கேன் அவள் பையனுக்காக. இதை பார்த்துட்டு இருந்தால் அவளும் பார்த்து சிரிப்பா. கண்டிப்பாக நல்லது நடக்கும், பார்த்துட்டே இருங்கோ. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, நம்மளோட கூட நடந்துட்டுருக்கா இல்லையா, நம்ம சுவாமியோட உத்தரவின் பேரில் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுறா பார்த்தேலா, அவள் எல்லாருக்குமே ஒரு 24 to 48 hours அந்த விஷயங்கள் நடந்துடுறது. ஏன்னா அவள் பரிபூர்ணமாக சுவாமியை நம்புறா, அந்த விஷயங்களை சிறமேற்கொண்டு பண்ணுறா அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்களும் பார்த்து ரொம்பவே மேல் சிலர்த்து போயிருப்பேன் இல்லையா. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும். நீங்களும் பாபாவுக்கு ஒரு பெரிய சாட்சியாக வந்து நிற்பேங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மறக்க வேண்டாம், வரப்போகிற 28ஆம் தேதி சில நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கு ஹரிஹர புத்திர யாகம் எதுக்காக நடத்தப்படுறதுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பேள். சகல விதமான சனி தோஷங்களையும் நீக்க, ஏன்னா சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கிறது. எல்லா கோவில்களையும் சனி கோயில்களையும் ஆகம விதிப்படி பூஜை பண்ணுவாள். ஆக மார்ச் 5ஆம் தேதிக்கு 15 நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெடுதலாகவும் இருக்கலாம். எப்படி நம்மளுடைய கிரக அமைப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் சனி பெயர்ச்சி ஆகும்போது எப்போவுமே இந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக தான் சுவாமி இந்த யாகத்தை கொடுத்துருக்காருன்னே நான் நம்புகிறேன். ஏன்னா எவ்வளோ ஆப்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குறார் சுவாமி இல்லையா, அதுதான் சுவாமியினுடைய வழிகாட்டுதல்னு சொல்கிறது. ஸோ இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதான கம்பல்சரி என்னால் சொல்ல முடியும். நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். பெரிய பாதிப்புகள்லேருந்து தப்ப முடியும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீண்டு கொண்டே போன பல
தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த யாகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். ஸோ இதுல நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய முகவரி எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. நேர்ல கலந்துக்க முடியலைன்னா கண்டிப்பாக உங்க பேர்ல இங்க சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி யாகரட்சையோட மங்கள பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். கவலையே பட வேண்டாம். ஏன்னா இது உலகத்தில் உள்ள எந்த மூலையில நம்மளுடைய பக்தர்கள் சாயினுடைய பக்தர்கள் இருந்தாலும் அவ வீடு தேடி போயிடுறது சுவாமி கரெக்டா கொண்டு பேசி விட்டுறாருங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அடடா இதுல கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற கஷ்டம் வேண்டாம். ஆனா நேரடியா கலந்துக்க முடியும்னா கண்டிப்பா வந்து கலந்துங்க. இந்த ஹோமத்துல இதுவரைக்கும் கலந்துக்கல அப்படின்னு சொன்னா கம்பல்சரி கலந்துக்கலாம். கலந்துக்குங்கோ. பாபாவினுடைய தேரரும் ஐயப்பனுடைய தேரரும் நம்மளுக்கு கிடைக்க மிக அருமையான ஒரு வாய்ப்பு. இன்னொரு மறக்காம இந்த விஷயத்தை 10 பேருக்கு ஷேர் பண்ணினா அதன் மூலமாவும் நமக்கு பயனுண்டு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், அடுத்தலைக்கு பாயசம் வந்தால் நமக்கும் கிடைச்சிடும். அவ்வளோதான். நம்ம மற்றவாளுக்கு நல்லது பண்ணால் நமக்கும் கிடைக்கும். மற்றவாளுக்கு செய்ய செய்ய நமக்கும் அந்த விஷயம் கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவாளுக்கு செய்யணும். அவ்வளோதான். சாய்ராம், ஜெய் சாய்ராமா. மீண்டும் அடுத்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.